ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Yamuna'sinnovations. இன்றைக்கி நம்ம கிச்சனில் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக அதுவும் ரொம்ப ஈஸியாக ஒரு நிலக்கடலை உருண்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே கம்மி. நிலக்கடலை அண்ட் குண்டு வெல்லம் இது ரெண்டும் இருந்தால் போதும். எப்படி அளவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பங்கு நிலக்கடலைக்கு 3/4 கப்பு குண்டு வெல்லம் இடித்ததை எடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். நான் கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கிறதுனால பேட்சாக ஆட் பண்ணிக்கிறேன். நிலக்கடலை இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை ஒரு திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நிலக்கடலையை ஓரளவு தரிசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நம்ம கொட்டி வச்சுருக்க குண்டு வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதி குண்டு வெல்லம் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நான் குண்டு வெல்லமும் நிலக்கடலையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம எப்படி உருண்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை இப்படி பிடிச்சாவே நல்லா பிடிக்கிற பக்குவத்துக்கு இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிங்க, நல்லா செட் ஆகிடும். ஸோ நம்மளோட அருமையான நிலக்கடலை உருண்டை தயார். இதை நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.